வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். நெறைய சமயங்கள்ல தமிழ்ல நம்ம பேசுறப்போ, போயிடுச்சு, போய்விட்டது அத தான் நாம சாதாரணமா பேசுறப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன்னுமே சிம்பிளா நம்ம போச்சு அப்படின்னே கூட சொல்லுவோம். விஷயம் கைமீறி போச்சு, கயிறு திடீர்னு அறுந்து போயிடுச்சு, பூக்கள் வாடி போச்சு, கால் பிசகி போச்சு இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல நம்ம வந்து வேர்ப்ஸே நம்ம தமிழ்ல சொல்றப்ப அந்த அர்த்தத்த நமக்கு குடுத்துரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மறந்து போச்சு, எனக்கு மறந்து போச்சு, எனக்கு சுத்தமா மறந்து போச்சு அப்டின்னா, ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட் அப்டின்னு சொன்னாலே போதும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் வேர்ப்ஸே தமிழ்ல சொல்றப்போ நமக்கு அந்த மாரி போச்சுன்ற சவுண்ட குடுக்கும். அப்புறம் நமக்கு வந்து பெர்சனல் ஃபீலிங்ஸ் அத பத்தி பேசுறப்போ நம்ம வந்து பி வேர்ப்ஸ் இல்லன்னா கெட் வச்சு நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். அப்புறம் கிராஜுவல் சேஞ்சஸ். ஓவர் த டைம் பீரியட் இது இப்படி ஆயிடுச்சு, இப்படி போச்சு, அப்படி சொல்றப்போ நம்ம வந்து பிகம்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நெகட்டிவ் சேஞ்சஸ். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற நெகட்டிவ் சேஞ்சஸ். பால் கெட்டு போச்சு, காது கேட்காம போச்சு, முகம் அப்படியே வெளறி போச்சு, முடி நரைச்சு போச்சு. இந்த மாரி நெகட்டிவ் சேஞ்சஸ் பத்தி பேசுறப்போ நம்ம வந்து கோ கலோகேஷன்ஸ யூஸ் பண்ணுவோம். இன்ஃபாக்ட் நம்ம வந்து கோ கலோகேஷன்ஸ்க்கு வந்து தனியாவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ, அதனால நெறைய கோ கலோகேஷன்ஸ நான் அந்த வீடியோல யூஸ் பண்ணல. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ, அப்படியே ஒன் பை ஒன் பார்த்துட்டே வரலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது, ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும். இதே நாம எவ்ரிஒன் ஃபவுண்ட் அவுட் த சீக்ரெட். எவ்ரிஒன் ஃபவுண்ட் அவுட் த சீக்ரெட் அப்படி சொல்லலாம். இல்லன்னா த சீக்ரெட் வாஸ் எக்ஸ்போஸ்ட் அப்படியும் சொல்லலாம். இந்த வேலையே எனக்கு வெறுத்து போச்சு. இது வந்து நம்மளுடைய பெர்சனல் ஃபீலிங் இல்லையா? ஸோ, அதனால தான் கெட் வச்சு சொல்றோம். ஃபெட் அப் அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு சொல்றோம். ஐ காட் ஃபெட் அப் வித் திஸ் ஜாப். ஐ காட் ஃபெட் அப் வித் த ஜாப். இந்த ஃபோன் பழசா போச்சு. ஸோ ஓவர் த பீரியட் அது அப்படியே பழசாயிடுச்சு. அதுதான் நம்ம சொல்றோம். ஸோ அதனால தான் பிகம் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் ஃபோன் ஹஸ் பிகம் ஓல்ட். திஸ் ஃபோன் ஹஸ் பிகம் ஓல்ட். பால் கெட்டு போச்சு. விரும்பத்தகாத ஒரு மாற்றம். நேச்சுரலா நடக்கிற ஒரு மாற்றம். அப்ப கோ. கோ பேட். அதுதான் நாம த மில்க் ஹஸ் கான் பேட். த மில்க் ஹஸ் கான் பேட். படம் முடிஞ்சு போச்சு. நம்ம கிளம்பலாம். த மூவி இஸ் ஓவர். லெட்ஸ் கோ. அந்த ஃபேஷன்லாம் இப்ப ரொம்ப பழசா போச்சு. அப்படி சொல்லப் போறோம். ஸோ இதுக்கு நம்ம ஓல்டுன்ற வார்த்தைய யூஸ் பண்றதில்ல. அவுட்டேட்டட் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். தட் ஃபேஷன் இஸ் அவுட்டேட்டட் நவ். எனக்கு ரொம்ப களைச்சு போச்சு. இது பெர்சனல் ஃபீலிங். அப்போ பி வெர்ப் இல்லன்னா கெட் வச்சு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஐ அம் எக்ஸாஸ்டட். விஷயம் கைமீறி போச்சு. த மேட்டர் வென்ட் அவுட் ஆஃப் ஹேண்ட். த மேட்டர் வென்ட் அவுட் ஆஃப் ஹேண்ட். ஒரு தப்பு நடந்து போச்சு. அ மிஸ்டேக் வாஸ் மேட். அ மிஸ்டேக் வாஸ் மேட். இப்ப இதுவே அது தவறுதலா நடந்து போச்சு. அப்படி சொல்லணும். அப்ப இட் ஹேப்பன் பை மிஸ்டேக். எனக்கு இந்த சத்தம் பழகி போச்சு. இதுக்கு நம்ம கெட் யூஸ்டு டூன்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ் தான். ஐ காட் யூஸ்டு டூ திஸ் நாய்ஸ். கயிறு திடீர்னு அறுந்து போச்சு. ஸோ கயிறு திடீர்னு இப்படி அறுவுறதெல்லாம் நம்ம ஸ்னாப்ன்ற வேர்ப வச்சு சொல்லுவோம். The rope snapped suddenly. The rope snapped suddenly. தண்ணி இல்லாம செடி பட்டு போச்சு. நம்ம பொதுவா செடி செத்து போச்சுன்னு சொல்றது இல்ல. ஆனா இங்கிலீஷ்ல அந்த மாரி நம்ம சொல்லலாம். The plant died without water. அப்படி சொல்லலாம். இப்ப இதுவே வாடி போச்சுன்னு சொல்லுவோம். அதாவது வாடி போச்சுங்கிறப்ப நம்ம திரும்ப தண்ணி ஊத்துனா அது சரியாயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து வாடி போச்சுன்னு சொல்றோம். அதுக்கு இங்கிலீஷ்ல த ஃப்ளவர்ஸ் வில்டட். பூக்கள் வாடி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு த ஃப்ளவர்ஸ் வில்டட். இங்க பிளான்ட்ஸ்க்கும் சொல்லலாம். பிளான்ட்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த வில்டட்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். இப்ப இதுவே தண்ணி இல்லாம செடி வதங்கி போச்சு அப்படின்னு சொல்றப்போ, இப்ப நம்ம யூஸ் பண்ண போற இங்கிலீஷ் வேர்ட் பார்த்தீங்களான்னா, அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி ஊத்தி அத சரி பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட் ட்ரை அத தான் நம்ம வந்து இப்படி சொல்றோம். ஸோ அதனால இத வந்து நம்ம த பிளான்ட் ட்ரைட் அப் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா த பிளான்ட் விதர்ட் வித்தவுட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா த பிளான்ட் ஷ்ரிவல்ட் அப் வித்தவுட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம்.
வெயில்ல பனிக்கட்டி கரைஞ்சு போச்சு. மெல்ட். The ice melted in the sun. The ice melted in the sun. டிவி பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. சலிச்சு போச்சு. ஸோ, பெர்சனல் ஃபீலிங். அந்த இடத்துலலாம் நீங்க கரெக்ட்டா பார்க்கலாம். பி வெர்ப் இல்லன்னா கெட். அதுலயும் ஸ்போக்கன்ல கெட் வந்து ரொம்ப காமன். அதனால தான் அத ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். I got bored of watching TV. இல்லன்னா I am bored of watching TV. ஓடும்போது என் கால் பிசகி போச்சு. I twisted my ankle while running. அப்படி சொல்லலாம். இல்லன்னா அந்த சுளுக்கு விழுந்து போச்சு. அந்த மாரி சொல்றதா இருந்தா I sprained my ankle. அதுவும் சொல்லலாம். துணி மழையில நனைஞ்சு போச்சு. The clothes got wet in the rain. The clothes got wet in the rain. கண்ணாடி பாட்டில் உடைஞ்சு போச்சு. இத நம்ம நெறைய பேர் வந்து இட் வாஸ் புரோக்கன் அப்படி நம்ம சொல்லி பழகுவோம். நெறைய அது மாரி தான் நமக்கு டக்குன்னு தோணும். அப்படிதான் சொல்ல வரும். ஆனா இந்த பிரேக்ன்றது ஒரு எர்கட்டிவ் வெர்ப். இதுக்கு நம்ம இட் வாஸ் புரோக்கன்லாம் சொல்ல வேண்டாம். த கிளாஸ் பாட்டில் புரோக் அவ்வளோதான். நம்ம எர்கட்டிவ் வெர்ப் பத்தி இன்னொரு தடவ கூட நம்ம பார்க்கலாம். ஸோ த கிளாஸ் பாட்டில் புரோக்ன்றது தான் கரெக்ட். என் சட்டை கிழிஞ்சு போச்சு. இத எப்படி சொல்றது? மை ஷர்ட் காட் டோர்ன். மை ஷர்ட் காட் டோர்ன். அந்த பழைய வேலி சாஞ்சு போச்சு. The old fence has leaned over. The old fence has leaned over. டீ ஆறி போச்சு. ஸோ விரும்பத்தகாத ஒரு மாற்றம். அதனால தான் go cold. The tea has gone cold. என்ஜின் சூடாகி போச்சு. The engine overheated. அப்படி சொல்லலாம். இல்லைன்னா the engine got too hot அப்படின்னு சொல்லலாம். விலை குறைஞ்சு போச்சு. இது வந்து விரும்பத்தகாத மாற்றம் இல்ல. நல்லதுதான். இருந்தாலும் நம்ம go downன்னு தான் சொல்லுவோம். The price has gone down. The price went down. டென்ஸ்ல மட்டும் தான் சேஞ்சஸ். வேற ஒண்ணும் இல்ல. என்னுடைய வெயிட் கூடி போச்சு. I have gained weight. இல்லைன்னா I have put on weight. செருப்பு தேஞ்சு போச்சு. My slippers are worn out. My slippers are worn out. செருப்பு அறுந்து போச்சுன்னு சொல்லணும். அப்ப the slipper strap broke. The slipper strap broke. கூட்டம் கட்டுக்கடங்காம போச்சு. The crowd went wild. Go wild. அதான் collocation. The crowd went wild. சிமெண்ட் கெட்டியா போச்சு. விரும்பத்தகாத மாற்றம். முன்னாடி கூட்டம் கட்டுக்கடங்காம போச்சுன்னா ஒரு தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து வெண்ட் வைல்ட் அப்படின்னு சொன்னோம். அதனால தான் விரும்பத்தகாத மாற்றம். அதே மாதிரி தான் சிமெண்ட் கெட்டியா போச்சுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ கோ ஹார்ட். அதுதான் நம்ம சிமெண்ட் வெண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். த சிமெண்ட் வெண்ட் ஹார்ட். சாதம் குழஞ்சு போச்சு. ரொம்ப நேரம் விட்டு வச்சிருந்தா அப்படியே நேராக குழஞ்சு போச்சு. ரைஸ் ஹஸ் பிகம் மஷி. இப்போ இதுவே சாதம் அடிப்பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லணும். The rice got burnt at the bottom. அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ரொம்ப காமன் the rice got scorched. The rice got scorched. அப்படியும் சொல்லலாம். அடுத்தது இதே மாதிரி சமையல் அப்படின்னு வர்றப்போ சில சமயங்களில் நம்ம வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகி ஒன்று வந்து கரைஞ்சி போச்சுன்னு சொல்லுவோம். மீன்லாம் கூட சொல்லுவோம். மீன் கரைஞ்சி போச்சு. உருளைக்கிழங்கு அப்படியே குழம்புல கரைஞ்சி போச்சு. ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லுவோம். ரொம்ப காமனான டேர்ம் the potatoes have broken down in the curry. break downன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். The potatoes have broken down in the curry. அப்படி சொல்லலாம். இல்லை சுத்தமாக கரைஞ்சி போச்சு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி கரைஞ்சிருச்சுன்னு சொல்கிறதா இருந்தால் மட்டும் the potatoes have dissolved in the curry அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற சென்டென்சஸ் பார்த்தோம். இது தவிர நீங்கள் அந்த கோ கலெக்ஷன்ஸும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.